நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே ஒரு கோல் வந்து செட் பண்ணுவாங்க. இந்த கோல் செட் பண்ணுறது அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸைட்டடாக ஆயிடுவாங்க. வேற லெவலில் அந்த கோல்லாம் செட் பண்ணுறது. ஆனால் செட் பண்ணி முடிச்ச கையோடையே அதுக்கான வேலைகளை நம்ம எந்த அளவுக்கு செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு செஞ்சிருக்க மாட்டோம். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சந்திச்சுட்டு இருப்போம். லைக் அது ஒரு அது ஒரு அப்படியே ஒரு கனவாகவே போயிடும். கனவாகவே போய் 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 ஒரு டைமில் என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் நடக்கும். என்னன்னா அது ஒரு கேலியா நான் வந்து பேச ஆரம்பிச்சோம். ஓ நம்மளாம் கனவு கண்டா நடக்குமா, நம்ம பிளான் பண்ணுவோம் அது இதுன்னு பண்ணுவோம் அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வெடப்பா வந்து அதை பேசிக்கிட்டு அந்த கோலே ஒரு ஃபன்னான ஒரு டாப்பிக்காவே கொண்டு போயிருங்க. ஆனா அந்த கோலை நீங்க நினைச்சாலுமே கண்டிப்பா செட் பண்ண முடியும். அதை நீங்க அச்சீவும் பண்ண முடியும். ஆனா அதை எப்படி செட் பண்ணணும் என்னன்னு தெரியாதனால தான் இங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கோல்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஒரு கோலா வந்து நம்ம இலக்கை வந்து நம்ம செட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப என்னதான் பிரதர் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு கோலை செட் பண்றதுக்கு முன்னுக்கு நீங்க கடந்து வந்த உங்களோட லைஃப் வந்து பாருங்க. ஒருத்தவங்க நீங்க வந்து ஃபிட்னஸ் ஆக போறீங்க. உடம்புல வந்து நீங்க வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பாடி வந்து நீங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உடம்பு வந்து சும்மா நான் ஒரு படத்துல பார்த்தேன் எனக்கு வரணும், அதுல இருந்து பார்த்தா வரணும், இவரை பார்த்தா வரணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சஸ்டைன் பண்ணி அதுல இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பெயின் பாயிண்ட் வந்து இந்த உடம்பு மூலியமா வந்திருக்கா, யாராவது உங்களை கேலியா பார்த்திருக்காங்களா, பேசியிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது நடந்துருச்சுன்னா அதுவே உங்களோட வாழ்க்கையில ஒரு அசிங்கமா நினைச்சுக்கீங்க. அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அது அசிங்கமா எடுத்துக்க முடியும் உள்ளுக்கு வாங்கி 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 நான் கண்டிப்பா நான் வந்து இதை அச்சீவ் பண்ணி ஆகணும். பிகாஸ் அந்த பெயினுக்கு நான் ஒரு வேலை வந்து நான் போட்டு ஆகணும். உங்க பெயினுக்கு நீங்க தான் பிரைஸ் டேக் பண்ண முடியும். வேற யாருமே பண்ண முடியாது. லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் ஓகே நம்ம பாஸ் பை பண்ணி தானே போயிடும், பாஸ் பை பண்ணி தானே போயிடும். இந்த மாதிரி போய் 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 நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப்ல இழந்தது தான் கூட தவிர கிடைச்சது இங்க நிறைய கிடையாது. அதனால உங்க லைஃப்ல பெயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயினுக்கான பிரைஸ் டேக்கை முதல்ல கொடுக்கறதுக்கு பாருங்க. அதை கொடுத்து அந்த டார்கெட்டை செட் பண்ணுங்க. டார்கெட்டை செட் பண்றப்ப லைட்டா ஃபிட்டா இருந்தா போதுமா? இங்க பாருங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க இன்னைக்கு ஒரு லெவல்ல இருக்கீங்க, நீங்க லைட்டா கொஞ்சம் ஃபிட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த லைட்டா ஃபிட் ஆகணும்னு ஒரு 4 பேர் சொல்லி பாருங்களேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைட்டா ஃபிட் ஆவறியா, எனக்கு தான் தெரியும் ஆயிடுவேன், அது நார்மல் தானே எல்லாமே ஆகுறாங்களே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா என்னைக்கு நான் ஒரு பெரிய 6 பேக் வைக்க போறேன், நான் வேற லெவல்ல கொண்டு வர போறேன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா மத்தவங்க உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்களா இதை செய்ய முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இன்னும் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நார்மல் ருட்டீன்ல வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க போய் ஒரு BMW காடி வாங்கணும், இல்ல ஒரு பஸ் வாங்கணும், வாட் எவர் இட் இஸ், என்ன ஒரு பெரிய ட்ரீம் காரா இருந்தாலும் இந்த காடிலாம் உங்களால வாங்கிட முடியுமா அப்படின்னு சிரிப்பாங்க. பாத்தீங்களா? செட் பண்ணுனா கோலை மத்தவங்க சிரிக்கிற மாதிரி கோலை செட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த கோல் தான் நம்மள சக்சஸ் ஆக வைக்குமா. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்லயே நீங்க அச்சீவ் பண்ண நிறைய விஷயங்கள் எல்லாமே மத்தவங்க சிரிக்கிற மாதிரி இருந்த விஷயத்தை தான் நீங்க அச்சீவ் பண்ணீங்க, அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் ஆவீங்க. அப்படிங்கும்போது இப்ப மட்டும் நமக்கு ஏன் அந்த ஒரு கேலியா இருக்கட்டும், கிண்டலா இருக்கட்டும், நம்மளால ஒன்றும் வராதுன்னு நினைச்சு நம்ம விடணும் சொல்லுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத தாராளமா அச்சீவ் பண்ண முடியும். அது உங்க லைஃப்ல இருக்கிற பெயின் போன வச்சு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அதுக்கான பிரைஸ் டேக் நீங்க கொடுப்பீங்க, அதுக்கான சக்சஸை நீங்க கண்டிப்பா அடைவீங்க. அது மட்டும் நம்ம வேணும்னு சொல்லி போயிட்டே இருக்கணும் அப்படின்னா அது இல்ல ஒரு கரெக்டான ஒரு டார்கெட். அந்த பொருள் வந்த பிறகு நீ என்னென்னலாம் பண்ணுவேன், அது பண்றதுக்கு இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு அந்த ஆக்ஷனை நீங்க செய்ய ஆரம்பிச்சாலே உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். இந்த யூனிவர்ஸோ கடவுளோ உங்களுக்கு கண்டிப்பா அதை கொடுத்துருவாரு. அதனால இதை கரெக்டாக புரிஞ்சு உங்களோட கோலை செட் பண்ணுங்க. அதுக்கு மட்டும் ஓட ஆரம்பிங்க. நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையோட பெஸ்ட்டான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் நம்பி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.